ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா 4 விதமான தொழிலை ஒரே மெஷின்ல பண்ண முடியும். ஸோ இந்த மிஷினோட டையை மட்டும் அட்ஜஸ்ட் பண்றது மூலமாக 4 விதமான பிசினஸ் பண்ண முடியும். ஸோ அதை என்னன்னு பார்த்தீங்கன்னா செப்பல் மேக்கிங் பிசினஸா பண்ணிக்கலாம். அதே போல டிசைன் பேப்பர் பிளேட் மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கலாம், ஸ்க்ரப்பர் பேக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான 4 விதமான பிஸ்னஸை இந்த மெஷினில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பாருங்க, உங்களுக்காக நிறைய விஷயம் காத்துன்னு இருக்கு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஹலோ வணக்கம். இங்க பாத்தீங்கன்னா எஸ்டிசி இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்கோம். இங்க பல விதமான மஷின்ஸ் இருக்கு. ரா மெட்டீரியல் எல்லாமே தயாரிச்சிட்டு இருக்காங்க. மேனுஃபேக்சரிங் அவங்களுக்கு தான். ரா மெட்டீரியல்ஸ், மஷின்ஸ், விதவிதமான மஷின்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு எந்த மாதிரி மஷின்ஸ் தேவைப்படுதுன்னு சொல்லுங்க, அந்த மாதிரி அவங்க சர்வீஸ் கொடுப்பாங்க. நீங்க இது வரைக்கும் நிறைய மஷின்ஸ் பார்த்திருப்பீங்க, நிறைய வீடியோஸ்ல பார்த்திருப்பீங்க. பட் இதுல பெனிஃபிட் என்னன்னா, உங்களுக்கு பெஸ்ட் குவாலிட்டியான மஷின்ஸ் தென் எங்கேயுமே அவைலபிளா இல்ல. இதுல உங்களுக்கு வந்து ஸ்லைடிங் ஆப்ஷனும் அவைலபிளா இருக்கு. எப்படின்னா, நீங்க இங்க பாருங்க, இந்த மாதிரி அவைலபிளா இருக்கு. தென் இந்த ஷீட் மட்டும் தான் உங்களுக்கு வைக்கணும். ஷீட் வச்ச பிறகு இதை மட்டும் நீங்க வச்சீங்களா, அது தானாவே நீங்க இந்த பாத்தீங்களா, இந்த மாதிரி ஸ்லைடிங் ஆப்ஷன்ல வந்து அவைலபிளா இருக்கு. அதை அதே மேக் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். வாங்க பார்க்க போலாம் இப்ப எப்படி ரெடி பண்றதுன்னு செப்பல். என்னன்னா இங்க பாருங்க, உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இதுதான். இது என்னன்னா, ஜஸ்ட் நீங்க ஷீட் வச்சு டை இந்த மாதிரி பண்ணி தேவைப்பட்ட அளவுக்கு இந்த மாதிரி சைஸ்ல வச்சு ஸ்டார்ட் பண்ணிடணும். பாருங்க எவ்வளவு மெதுவா ஆகுது. கட் ஆயிடுச்சு. இப்ப நம்ம பார்க்கலாம். இது பாருங்க, இனிமே நம்ம எப்படி ரெடி ஆகுதுன்னு பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா ஒரு பினிஷிங் பாருங்க, கரெக்ட் எவ்வளவு அழகா இருக்கு. ஸ்லிப்பர் பாக்குறதுக்கு கூட குவாலிட்டி அவ்வளவு பெஸ்டா இருக்கு. இப்போ நம்ம பார்த்தோம் ரைட் சைடு எப்படி பண்ணணும்னு. இப்ப நம்ம பார்க்க போற லெஃப்ட் சைடு எப்படி பண்ணணும். இது ஜஸ்ட் நீங்க டர்ன் பண்ணி தான் வைக்கணும். நீங்க டை எதுவும் பண்ண தேவையில்ல. டை நீங்க எப்படி வச்சிருந்தீங்களோ அப்படியே தான் வச்சிருக்கணும். இங்க பாருங்க, பெஸ்ட் ஆப்ஷன் அவைலபிள். பாருங்க எவ்வளவு அழகா போகுது. மெதுவா பார்க்கலாம் இனிமே இது எப்படி ரெடியா இருக்குன்னு. இது லெஃப்ட் சைடு. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் நம்ம ரைட் சைடு தயாரிச்சோம், லெஃப்ட் சைடு. இங்க பாருங்க எவ்வளவு பெஸ்ட் குவாலிட்டி அண்ட் பெஸ்ட் ஷேப்பா கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தோம் ஸ்லிப்பர் எப்படி ரெடி பண்றதுன்னு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பார்க்க போறோம்னா, இதுல ஹோல் எப்படி பண்றது. இங்க பாருங்க ஹோல் எப்படி பண்றாங்கன்னு. ஓகேங்களா, இது எதுக்காக பண்றோம்னா, ஸ்ட்ராப்ஸ் எப்படி ஃபிக்ஸ் ஆகும் அதுக்காக தான் இது ஹோல் பண்றது. ஓகேங்களா, எவ்வளவு மெதுவா எவ்வளவு அழகா பண்ணிருக்காங்க பாருங்க. ஸ்மூதா ஆகுது எவ்வளவு அழகா. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப் பார்த்தோம். இப்போ தேர்ட் ஸ்டெப் பார்க்க போறோம். இதை எப்படி வந்து நம்ம ஸ்ட்ராப்ஸ் போட போறோம். அவங்க சிலிகான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, இது எதுக்காகனா தாராளமா இது உள்ள போறதுக்காக, எதுவும் இது கிளியாம இருக்கிறதுக்காக. ஓகேங்களா, இப்போ ஸ்ட்ராப்ஸ் எப்படி போறாங்கன்னு பாருங்க. இந்த சிலிகான் நெக்ஸ்ட் இது யூஸ் பண்றது எதுக்காகனா, பினிஷிங் வரும். இதுல ஷைனிங்கும் கொடுக்கும். இது பாருங்க ஒரு தாராளமா பண்றாங்க. பினிஷிங்காக இது பண்ணிட்டு இருக்காங்க. ஷைனிங் கொடுக்கும். பாருங்க ரெண்டும் ரெடி ஆயிடுச்சு, லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு. ஓகேங்களா, இங்க பாருங்க இது எல்லாம் இங்க இருந்து ரா மெட்டீரியல் தான் தயாரிச்சிருக்காங்க. இங்க பாருங்க மேம், இது குவாலிட்டி பார்க்கலாம் நம்ம. இங்க பாருங்க மேம், இந்த கம்பெனியோட பிராண்ட் எஸ்டிசி. இது இந்த மாதிரி உங்களுக்கு உங்களோட பிராண்ட் வேணும், நீங்க உங்களோட பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இன்னொன்னு உங்களுக்கு இதை ப்ராஃபிட்னா, இதுல பெனிஃபிட் என்னன்னா, உங்களுக்கு தொன்ன பிளேட் மேக்கிங் பண்ற மாதிரி இருந்தா ஜஸ்ட் நீங்க இந்த 3 போல்ட் நெட்ஸ் நீங்க ஓபன் பண்ணி அந்த டை ஃபிட் பண்ணினா, நீங்க அதுவும் ஆட்டோமேட்டிக்கா, நீங்க ஃபுல் ஆட்டோமேட்டிக் தான் இது, அது தானாவே மேக் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். இந்த மஷின்ல பேனலும் இருக்கு. அந்த பேனலும் உங்களுக்கு காட்டலாம். இது என்னன்னா, இதுல ஜஸ்ட் எல்லாமே ஃபுல்லா தயாரா தான் இருக்கு மஷின். பட் இதுல என்னன்னா பெயிண்ட் மட்டும் தான் ஆகல. இப்ப தயாரான மஷின் பார்க்க போலாம், வாங்க பார்க்கலாம். இப்ப பாருங்க, இது ஃபுல் ரெடியான மஷின். இதுல பிராண்டிங் நேம் ஆல்சோ அவைலபிளா இருக்கு. ஓகேங்களா, பேனல் சொல்லியிருந்தா இதுதான் பேனல். இது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். ஜஸ்ட் உங்க டைம் மட்டும் தான் செட் பண்ணணும். இது ஆட்டோமேட்டிக்கா ஓடும். இது உங்களுக்கு எந்த ஒர்க்கும் கிடையாது. உங்களுக்கு தேவைப்பட்ட இன்ச் டை வச்சுக்கலாம், ரிங்கல் டை, எந்த பஃபர் டை, எல்லா விதமான டை நீங்க யூஸ் பண்ணலாம். ரா மீட்ல மட்டும் தான் நீங்க பின்னாடி வைக்க முடியாது. ஆட்டோமேட்டிக்லி ஃபுல்லா உங்களுக்கு தயாரிச்சு உங்களுக்கே கொடுக்கும் சார். ஜஸ்ட் நீங்க பேக்கிங் மட்டும் தான் பண்ணி சேல்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். மேம் இந்த மஷின் ஒரு தடவை ஸ்டார்ட் பண்ணி காட்ட முடியுங்களா? கண்டிப்பா மேம். இந்த பாருங்க ஆட்டோமேட்டிக் மிஷின். இங்க பாருங்க பாக்க மாட்ட தட்டு எப்படி ஆகுது பாருங்க.
இங்க பாருங்க எவ்வளவு அழகா தயாரிச்சிருக்காங்க இந்த மெஷின்ல. இந்த மெஷின் பாக்கிறதுக்கு எவ்வளவு அழகா இருக்குங்க, பாருங்க எவ்வளவு அழகா வந்திருக்கு. இது பாத்தீங்கன்னா ஸ்க்ரப்பர் பேக்கிங் பண்ணிக்கலாம், பேக் பண்ணிக்கலாம், ஸ்க்ரப் பேக் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி கட்டோரி நீங்க பண்ணிக்கலாம், இந்த மாதிரி பாக்கு மாத்து தட்டு, இந்த கிட்டார் பேக் பண்ணிக்கலாம், செருப்பு தயாரிச்சுக்கலாம் சார். நீங்க எப்படி ஒர்க் பண்றீங்களோ அந்த விதத்துல உங்களுக்கு ஒரு நாளைக்கு 5000 ரூபாய்க்குள்ள நீங்க சம்பாரிச்சுக்கலாம். சரிங்களா? மிஷினோட ரேட்டு, ரா மெட்டீரியல் ரேட்டு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே கொடுத்த டிஸ்பிளே நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. ஓகேங்களா? தென் உங்களுக்கு இதுல என்ன ப்ராஃபிட்னா ஆல் ஓவர் வேர்ல்டுக்கு போயிட்டு இருக்கு. இந்த மஷின் எக்ஸ்போர்ட்டும் ஆகுது. ஓகேங்களா? இன்னும் மோர் இன்ஃபர்மேஷனுக்காக கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு எங்களுக்கு கால் பண்ணி மோர் டீடைல்ஸ் கேட்டுக்குங்க. தேங்க்யூ சோ மச்.